பறவைகளோட கிராமத்தில் மழை. சிச்சு காக்காவுக்கு எப்பவுமே ஒரே கனவுதான். எந்த வேலையும் செய்யாம கொஞ்சம் கூட கஷ்டப்படாம கால் மேல கால் போட்டு ராணி மாதிரி வாழணுங்கிறது. ஆனா இப்ப அவ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அதுக்கு நேர்மாறா இருந்துச்சு. சிச்சுவுக்கு இருக்கிறது ஊருக்குள்ள ஒரே ஒரு வீடு மட்டும்தான். ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய காலி இடம் இருந்துச்சு. வயிற்று பொழப்புக்காகவும் தான் புள்ள சின்னவ பாத்துக்கிறதுக்காகவும் சிச்சு காக்கா தினமும் துணியோட வயல்ல பகல்ல கூலி வேலைக்கும் சாயந்தர நேரம் சோட்டுக்கிளியோட வீட்டு வேலைக்கும் போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வயல்ல சிச்சு காக்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வெயில்ல ரொம்ப தாகமாவும் இருந்துச்சு, இடுப்பும் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா இடுப்பை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, அடிக்கிற வெயிலுக்கு என்னால வேலை செய்யவே முடியல. இடுப்பு வேற ரொம்ப வலி எடுக்குது. இந்த துணி வேற என்ன இவ்வளோ வேலை செய்ய சொல்றா. இந்த துணி ஏசியில உக்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எனக்கு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இவங்கள மாதிரி நிலைமை எப்ப வருமோ என்னவோ. நானும் ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு எப்போ இவங்கள மாதிரியே நிம்மதியா வேலை செய்வேனோ தெரில. அப்போ வயலுக்கு வந்த துணி, என்ன சிச்சோ, தனக்குள்ள தானே ஏதோ நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் மார்க்கெட்டுக்கு போனோம். சீக்கிரமா அங்க இருக்கிற கச்சடா எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பிப்போ, சரியா? அப்போ சிச்சு துணி கிட்ட, ஐயோ துணி, என் வேலைய எனக்கு செய்ய தெரியும். நான் வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். லூசி வீட்லயும் என்ன வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். அப்படி சிச்சு காக்கா அன்னைக்கு நாள் பூரா துணி சோட்டுவோட வீட்டுல வேலைய பார்த்துட்டு ரொம்பவும் டயர்டா சாயந்தர நேரம் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அப்போ வீட்டு வாசல்ல சிச்சுவோட புள்ளையான சின்ன காக்கா சோகமா நின்னுக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா சின்னுவுக்கு சாப்பாடு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த ஊர்ல கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பாக்குற மகிக்கழுகு சிச்சு காக்காவோட பூமிய கையில ஒரு டேப் வச்சுக்கிட்டு அந்த இடத்த அளந்து பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சிச்சு காக்கா ஆச்சரியப்பட்டா. என்ன மகி, இந்த ராத்திரி நேரத்துல டேப் எடுத்துக்கிட்டு ஏதோ கையில புடிச்சுக்கிட்டு என் வீட்டு முன்னாடி வந்து அளந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன, இங்க ஏதாவது தங்க புதையல் இருக்கா? அப்போ மகிக்கழுகு அது கையில இருக்கிற பேப்பர்ஸ பார்த்து, இங்க எந்த தங்கமும் இல்ல. நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். கவர்மெண்ட் இங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. இதனால ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ் இருக்கு. டவுன்ல வண்டிங்க நடமாட கஷ்டமா இருக்குன்னு இந்த வழியா ஒரு பைபாஸ் ரோட கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிருக்கு. சிச்சு காக்கா ஆச்சரியமா, மகி, பைபாஸ் ரோடு வந்தா எனக்கு என்ன? இந்த ஊர்ல ஒரு சைட்ல தானே என்னோட வீடு இருக்கு. அதுதான் சிச்சு, இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது. உன் வீடு இருக்கே, இந்த நடு இடத்துல தான் பைபாஸ் ரோடே வருது. அதனாலதான் நானும் வந்து இங்க அளவெடுத்துக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் எப்ப வேணாலும் உன்னோட வீட்டை எடுத்துக்கலாம். என்ன இந்த பக்கமா அளவெடுக்க சொல்லிருக்காங்க. அதனாலதான் அளவெடுத்துக்கிட்டு இருக்கேன். பாவம் சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. இங்க பாருங்க மகி, நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்க. ஊர்ல எவ்வளவு வீடுங்க இருக்கு. அவங்க வீட்டு முன்னாடி எல்லாம் வழிய போடாம நான் இருக்கிற இந்த வீட்டு முன்னாடி வழிய போடுறேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பெரிய பாவம். சின்ன காக்கா அழுதுகிட்டே, அங்கிள், எங்க வீட்டு முன்னாடி ரோட போட்டுட்டா அதுக்கப்புறம் நான் எங்க அங்கிள் விளையாடுறது? எனக்கு எங்க வீடு வேணும் ப்ளீஸ். அவங்க மகிஹத்தும், சிச்சு, இது வந்து கவர்மெண்டோட ஆர்டரு. கவர்மெண்ட்டே உனக்கு இந்த வீட்டை இங்கிருந்து எடுத்துட்டு உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நிறைய காசு கொடுக்கும். நீ அந்த காசை வாங்கிக்கிட்டு அவங்க எங்க இடம் காட்டுறாங்களோ அங்க போய் தாராளமா உன்னோட வீட்டை கட்டிக்கலாம். அப்போ சிச்சு ரொம்பவும் கோவமா, என்னது, காசு கொடுக்குறீங்களா? உங்க காசு யாருக்கு வேணும் மகி? நீங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன். இந்த வீடு என்னோட உயிர். ஓட்டு வீடானாலும் இதுலதான் என் கனவே இருக்கு. நீங்க வேணாலும் உங்க பிளான இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாத்திக்குங்க. அத கேட்டு மகிக்கழுகு, இவ்வளெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எங்க பேச்ச கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கியா? எல்லாம் உன்னோட கர்மம். நாளைக்கு காலையில நீ வீட்டை விட்டு வெளியே வரும்போது உனக்கு கால் வைக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே வழியே இருக்காது. நான் என்னோட வேலையை செய்ய போறேன். நாளைக்கு காலையிலேயே ஜேசிபி வரும், நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து அந்த இடம் மட்டும்தான். அதுவும் போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பாவம் யோசிச்சுக்கிட்டே தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில மகிக்கழுகு மறுபடியும் வந்துச்சு. சிச்சு காக்கா எவ்வளவுதான் தடுத்தாலும் யாரும் கேட்கவே இல்ல. சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற அந்த பெரிய இடத்துல ரொம்ப பெரிய பள்ளத்தை அவங்க தோண்டினாங்க.
இப்போ சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்லையே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சிச்சு சின்ன 2 பேருமே இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சின்னவுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அம்மா, இன்னைக்கு நீங்க வேலைக்கே போல. வேலைக்கு போவாததுனால காசு இல்லாம வீட்ல எதுவுமே சமைக்கல. வீட்ல சமையல் செய்ய எந்த பொருளும் இல்லம்மா. அப்போ சிச்சு அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயோ மகனே, அழுவாதப்பா. என்னாலையும் நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என்னோட இடம் போகுது அப்படின்னா வேற என்ன பண்ண சொல்ற சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி குடிச்சிட்டு எப்படியோ வயிற்று நெரிச்சிக்கிட்டு படுத்துக்கப்பா. நாளைக்கு அம்மா வேலைக்கு போய் உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறேன். நான் உயிருக்கு மேல நினைக்கிற என்னோட இடம் போகுதேன்னு நான் ரொம்ப கவலையோட இருக்கேன். அப்படி அம்மாவும் பிள்ளையும் அன்னைக்கு ராத்திரி பட்னியா தான் தூங்குனாங்க. சரியா நடுராத்திரியில ஆகாயத்துல வானிலை மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமான காத்தோட ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சுது. பேஞ்ச மழைக்கு ஊர்ல இருக்கிற அணைக்கட்டெல்லாம் உடைஞ்சு போய் தண்ணிய ஊருக்குள்ள வர மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து சின்ன காக்கா பயந்து போய், அம்மா, என்னம்மா வெளியே அவ்வளவு ஜோரா சத்தம் கேக்குது? இடி வேற இடியுது. எனக்கு பயமா இருக்கு. வீடு விழுவாதில்லம்மா. ஐயோ பன்னு, வெளிய ஜோரா காத்தும் மழையும் வருதுடா. நீ கவலைப்படாத. நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பயப்படாம தூங்கு. அப்படி அதிகமா பேஞ்ச அந்த மழையில ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் அதிகமாகி ஆத்தோட அணைக்கட்டு உடைஞ்சி தண்ணி நேரா ஊருக்குள்ள வந்துச்சு. வந்த தண்ணி சிச்சு காக்காவோட வாசல்ல இருக்கிற பெரிய பள்ளத்துல நிறைஞ்சி அவங்க வீட்டையும் தாண்டி போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரும்போது அந்த தண்ணியோட சேர்ந்து ஆத்துக்குள்ள இருக்கிற மீனுங்க எல்லாம் கூட வந்துச்சு. அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு. சின்ன காக்கா வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த நிலைமைய பார்த்து அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டான். உடனே சத்தமா உள்ள இருந்து சிச்சு காக்காவை அவன் கூப்பிட ஆரம்பிச்சான். அம்மா, அம்மா, வெளியே வந்து பாருங்கம்மா. நம்ம வீட்டு முன்னாடி கடலே வந்திருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சிச்சு காக்கா ஆச்சரியமா ஓடி வந்து, என்னடா கத்துற? எங்கடா கடலு? சிச்சுவும் ரொம்ப ஆச்சரியமா, ஐயோ, என்னடா இது? நேத்து இங்க பெரிய குண்டே தோண்டி இருந்தாங்க. இப்ப பார்த்தா கடல் மாதிரி இருக்கு. இங்க இருந்த குண்டு என்னடா ஆச்சு? அம்மா, அங்க பாருங்கம்மா. அந்த தண்ணியில ஏதோ எகுறுது. என்னங்கம்மா அது? அப்போ சிச்சு காக்கா தண்ணிய பார்த்து, அடடே, டேய், அது மீனுடா. நைட்டு முழுக்க மழை வந்துச்சுல, கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அடடே, இனிமே மீனை தேடி கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம வீட்டு முன்னாடியே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் சிச்சு காக்காவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. ஏன்னா அவ எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட இருக்கிறவ. ராணி மாதிரி வாழணும் அப்படிங்கிற அவளுடைய ஆசை இப்போ நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு அவ கண்ணு முன்னாடி இருந்துச்சு. டே சின்னு, நேத்து வரைக்கும் அந்த கவர்மெண்ட்காரங்க நம்ம வீட்டு முன்னாடி குண்டு எடுத்தாங்கன்னு நம்ம கவலையோட இருந்தோம்ல. இன்னைக்கு அதே குண்டு நம்மள காப்பாத்திருக்குடா. இனிமே நம்ம கடலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அந்த கடவுள் டைரக்டா மீனை நம்ம வீட்டு வாசப்படிக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அம்மோ, நம்ம இனிமே இந்த மீனை புடிச்சு சாப்பிடுறதாமா? ஐயோ பைத்தியக்கார புள்ளைய, இந்த மீனை வெறும் சாப்பிடுறது மட்டும் இல்லடா. நான் இவ்வளவு நாளா துணியோட வயலுக்கு போய் வேலை செஞ்சிருக்கேன். அந்த சோட்டுவோட வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் புடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து பணத்தை சம்பாதிக்க போறேன். இனிமே நம்மளுக்கு நல்ல காலம்தான். சரி சரி, உள்ள போய் வலை பாத்திரம் எல்லாம் கொண்டு வா. சிச்சு காக்கா அவ வீட்டு வாசல்லயே உக்காந்துக்கிட்டு கையில இருக்கிற ஒரு தூண்டில எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ள போட்டான். நேத்து ஆத்து தண்ணியில நிறைய பெரிய பெரிய மீனுங்க வந்து அந்த பள்ளத்துல மாட்டிக்கிட்டதுனால கொஞ்ச நேரத்திலேயே அவ 2 கூட நிறைய பெரிய பெரிய மீனுங்களை பிடிச்சா. அந்த மீனுங்க எல்லாம் இன்னும் உசுரோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 கூட மீனை எடுத்துக்கிட்டு அவங்க ஊருக்கு நடுவுல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் அங்க அவ சத்தமா கத்தி வியாபாரம் செஞ்சா. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷா கடல்ல இருந்து உங்களுக்காக பிடிச்சிட்டு வந்த மீன். வாங்க வாங்க, ரொம்ப குறைவான விலையில உங்களுக்காக மழை காலத்துல. அப்பதான் அங்க வந்த துணி சோட்டு 2 பேருமே, ஏ சிச்சு, காலையில இருந்து வயலுக்கு வேலைக்கு வரலன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ என்னவோ இங்க வந்து மீனை வித்துக்கிட்டு இருக்க. ஆமா, இந்த மீன் எங்க இருந்து? ஏ சிச்சு, ஆமாண்டி, காலையில இருந்து வீட்டுக்கு பாத்திரம் கழுவ வரலன்னு நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்த மீனை வித்துக்கிட்டு இருக்கேன். எங்க இருந்து இந்த மீன்? எப்படி வந்தது ஐடியா? சிச்சு காக்கா ரொம்பவும் ஸ்டைலா, துணி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட கூலி வேலை செய்யறதுக்கு அந்த சோட்டு வீட்டுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் என்னால வர முடியாது. நான் இப்போ ஒரு பிசினஸ் உமன்.
என்னோட கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுள் அந்த கடலையே நேரா என் வீட்டு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. நான் ஹாயா டீ குடிச்சுக்கிட்டே மீன் பிடிக்கலாம். அப்படிதான் ஃப்ரெஷ்ஷா மீனை பிடிச்சுக்கிட்டு வந்தேன். அப்போ மஹி அங்க வந்து, என்ன சிச்சு, வியாபாரம் பலே ஜோரா நடக்குது. அதுக்கு சிச்சு, மகி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நேத்து என் வீட்டு முன்னாடி பெரிய குண்டை தோண்டி வச்சுட்டு போயிட்டீங்களா? நேத்து நைட்டு அடிச்ச மழைக்கு கடல்ல இருக்கிற மீனெல்லாம் அந்த குண்டுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு காலையிலேயே ரோடு போட வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்ல. மஹி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, அந்த விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நேத்து ஊருக்குள்ள தண்ணி வந்து டேமே உடஞ்சு போய் ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்ததுனால அந்த இடத்துல ரோடு போட முடியாதுன்னு கவர்மெண்டே முடிவெடுத்துருச்சு. அதனால இனிமே உன்னோட இடம் உனக்குதான், அங்க நாங்க ரோட போட மாட்டோம், அந்த காவா அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டாங்க. சின்னு ரொம்ப சந்தோஷமா, வாவ் அம்மா, கேட்டீங்களா? நம்ம இடம் நம்மளுக்கே திருப்பி கிடைச்சிருக்கு. அந்த குண்டால நம்மளுக்கு இன்னைக்கு மீனும் கிடைக்குது. நம்ம இனிமே சந்தோஷமா இருக்கலாம். அப்போ சிச்சு சந்தோஷமா, ஐயோ மகி, நீங்க சொல்றது உண்மையா? இனிமே என் இடம் எனக்கு தானா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டேன். இந்தாங்க, இந்த பெரிய மீனை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. வாவ் சிச்சு, ஒரே மழையில உன்னோட தலையெழுத்தே மாறி போச்சு. நீயும் எப்பவுமே கால் மேல கால் போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும்னு யோசிச்சல, இன்னைக்கு உன்னோட கனவு நினைவாச்சு. எனக்கு 2 கிலோ மீன் கொடு. ஆமா சிச்சு, இன்னைக்கு என் வீட்லயும் மீன் குழம்புதான். சிச்சு காக்கா சந்தோஷமா துணி சோட்டு ஊச்சனங்க எல்லாருக்குமே அந்த மீனை வித்தா. அன்னைக்கு ஒரே நாள்ல அவ கை நிறைய பணத்தை சம்பாதிச்சா. கடவுளோட கருணை இருக்கிறதுனால கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து தோணுன அந்த பள்ளம் கூட இப்போ அவ வாழ்க்கைக்கு ஒரு வருமானத்துக்கான ஒரு வழிய காட்டுச்சு. தினமும் சிச்சு காக்கா சந்தோஷமா டீய குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வெளியில வந்து திண்ணையில உக்காந்துக்கிட்டே தூண்டில போட்டு மெதுவா மீனை பிடிச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ஊருக்கு நடுவுல இருக்கிற மார்க்கெட்ல வித்து கை நிறைய பணத்தை சம்பாதிச்சு தான் புள்ள சின்ன கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. வாழை தோப்பில் மரபொந்தில் சமையல். துணிக்கு ரொம்ப பெரிய வாழைத்தோப்பு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வாழைத்தோப்புக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு. துணி அந்த தோட்டத்துல வர வாழைப்பழங்களை வித்துதான் அதுல வர வருமானத்துல அவளுடைய வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. அந்த கிராமத்துல பறவைங்களுக்கு ஒரு ஆச்சாரம் இருந்துச்சு. மழைக்காலம் வரதுக்கு முன்னாடியே எல்லாருமா ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல சந்தோஷமா ஒன்னா சமைச்சு அங்கே உட்காந்து சாப்பாடு சாப்பிடணுங்கிறது. அப்படி அந்த வருஷமும் மழைக்காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் எங்க ஒன்னா சமைச்சு சாப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி, லூசி புறா, அப்புறம் மகிக்கடுகு பசங்களான சின்னு, பன்னு, புஜ்ஜி எல்லாருமே இத பத்தி பேசுறதுக்காக ஒரு இடத்துல சேர்ந்திருந்தாங்க. எல்லாரும் வந்தாச்சா? ஆகாயத்தை பார்த்தா இன்னும் ஒரு வாரத்திலேயே ஜோரா மழை வர மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சமையல் செய்யணும் இல்ல? அது எப்ப செய்யறது, எங்க செய்யறதுன்னு கூடிய சீக்கிரம் எல்லாரும் பேசி முடிவெடுக்கலாம். மகி, நம்ம எப்பவுமே ஆத்தங்கரையில தானே இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது. ஆனா இந்த தடவை ஆத்தங்கரையில எல்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, வெயில் அதிகமா இருக்குல்ல. இந்த தடவை அங்க சமைச்சோம்னா அதுக்கப்புறம் வெயிலுக்கு நம்ம கரைஞ்சிருவோம். ஏதாவது சில்லுன்னு இருக்கிற இடத்த சொல்லுங்க. சோட்டு சொல்றது கூட உண்மைதான். ஆத்தங்கரையில நம்ம எல்லாரும் சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலை. வெயில் இல்லாத இடமா பார்த்து சொல்லுங்க, அங்கேயே சமைக்கலாம். சிச்சு யோசிச்சு பார்த்து, வெயில் இல்லாத இடமா கேக்குறீங்க? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதான் துணியோட வாழை தோட்டம் இருக்குல்ல, அங்க நம்ம சமையல் செஞ்சா சில்லுன்னு காத்து வரும், வெயிலும் இருக்காது, நல்லா இருக்கும், நல்லபடியா சமைக்கலாம். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? அட சிச்சு, உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நீ சொன்ன மாதிரியே அங்க வெயிலும் இருக்காது, நல்ல சில்லுன்னு வேற இருக்கும், நெகிழா இருக்கும், உக்காந்து சமைக்க கூட வசதியா இருக்கும். என்ன சொல்ற துணி, உன்னோட வாழை தோட்டத்துல நாங்க சமையல் செய்யட்டுமா? துணி கொஞ்சம் பதட்டமாகி, ஐயோ, என்னோட தோட்டத்திலயா? நீங்க அங்க வந்து சமைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் அங்க செடிங்கெல்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு. அங்க எல்லாரும் உட்காந்து சமைக்கிறது கஷ்டம்தான். அதனாலதான் சொல்றேன், அங்க சமைக்கிறது எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். சோட்டு கிளி ஆச்சரியமா, அட என்ன துணி, நீ இப்படி பேசுற? உன்னோட வாழை தோட்டம் பெருசு இல்லையா? அந்த இடத்துல உட்காந்து சமைக்க கொஞ்சம் இடம் இல்லாம போயிடுமா? ஐயோ சோட்டு, என்னோட வாழை தோட்டம் ரொம்ப பெருசுதான்.
இருந்தாலும் அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குல்ல, அந்த ஆலமரம் இருக்கிறதுனால பாதி தோட்டம் அந்த மரமே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் அங்க இடமே இல்ல. அதுக்குதான் அங்க உக்காந்து சமைக்க இடம் இல்லைன்னு நானும் சொன்னேன் சோட்டு. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ துணி, அந்த ஆலமரம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உனக்கும் செடி வளர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதனால ஒரு வேலை செய்யலாமா? அந்த ஆலமரத்தை அங்கிருந்து வெட்டி எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கும் சமைக்கிறதுக்கு உக்காந்து விசாலமா சமைக்க நிறைய இடம் கிடைக்கும். அதனால அந்த மரத்தை வெட்டி எடுத்துடலாமா? நீ என்ன சொல்ற துணி? துணி கொஞ்சம் பயந்து போய், அடடே சிச்சு, நீ என்ன சொல்ற சிச்சு? அந்த ஆலமரத்தை அங்கிருந்து வெட்டி எடுக்கிறதா? ஐயோ வேண்டாம் சிச்சு, வேண்டாம் வேண்டாம். அந்த ஆலமரம் எத்தனையோ ஜனங்களுக்கு நெகிழ குடுக்கற மரம், எனக்கும் நெகிழ குடுக்குது. அந்த மரம் அப்படியே இருக்கட்டும். சோட்டு சிச்சுவை பார்த்து கோவமா, ஏ சிச்சு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? நம்ம ஒரு நாள் நல்லா ஜாலியா சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு உயிர் இருக்கிற அவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி எடுக்கணும்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா? மரங்களை வெட்டக்கூடாது, அது கூட புரியாதா? அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, அடடே, நான் அந்த மரத்தை அங்க வெட்ட சொன்னது துணிக்கு நிறைய இடம் கிடைக்கும்னு, அவ்வளவுதான். அதை தவிர அந்த மரம் வெட்டுறதுல எனக்கு ஒன்னும் அதிகமா ஈடுபாடு ஒண்ணு இல்ல. உங்க நல்லதுக்கு சொன்ன, நீங்க சமைச்சா சமைங்க, சமைக்கிட்டு இருந்த போங்க, எனக்கு என்ன? சிச்சு, சோட்டு சொன்னது உண்மைதானே. நம்ம இந்த இயற்கைய நாசம் பண்ண கூடாது. இயற்கை வளர நம்ம காரணமா இருக்கணுமே தவிர எந்த மரத்தையும் நம்ம வெட்டக்கூடாது. வெயில இருந்தா என்ன, எங்கேயாவது பெரிய பந்தல போட்டுக்கிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். சரி சரி, நம்ம வேற எங்கேயாவது இடத்த பாத்துக்கலாம். என்னத்துக்கு சும்மா சண்டைய போட்டுக்கிட்டு? பெரியவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காத நிலைமையில மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு இருந்த பசங்களான பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே அவங்க பக்கத்துல வந்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த புஜ்ஜி குருவிக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. அத பத்தி தான் புஜ்ஜி சொல்றதுக்காக வந்தா. எல்லாரும் ஒரு தடவை என்னோட வார்த்தை கேளுங்க. நீங்க மரத்தை வெட்டுறது வேண்டாம், வெயில்ல உட்காந்து சமைக்கிறதும் வேண்டாம். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. துணி ஆச்சரியமா, என்ன புஜ்ஜி, உந்து என்ன ஐடியான்னு சொல்லு. அந்த மரத்தை வெட்டாம நம்மளுக்கு சமையல் செய்ய எப்படி இடம் கிடைக்கும்? அம்மா, ஆலமரத்தோட வேரு ரொம்ப பெருசு இல்லையாம்மா? அது பூமிக்கு அடியில ரொம்ப ஆழமா இறங்கி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற வேருங்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தா அதுக்குள்ள ஒரு பெரிய புதர் மாதிரி உருவாகும். அதுக்குள்ளே நம்ம சமைக்கலாம்ல. அத கேட்டு சோட்டு, மரத்தோட வேரா? அப்படின்னா நம்ம மரத்துக்கடியில சமைக்கிறதா? ஆமா சித்தி, நம்ம மரத்தோட வேர கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதுக்கப்புறம் மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் நல்லா நிம்மதியா சமைச்சு வயிறு நிறைய சந்தோஷமா சாப்பிடலாம். இல்லனா நம்மளுக்கு இந்த வெயில்ல சமைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது. அதனாலதான் நான் சொல்ற மாதிரி செஞ்சா நம்மளுக்கு நிறைய இடம் கிடைக்கும். எப்படி இருக்கு என்னோட ஐடியா? புஜ்ஜி குருவி கொடுத்த அந்த ஐடியா பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போச்சு. எதுக்குன்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் ரொம்ப புதுசாவும் இருந்துச்சு. அதனால மகிக்கழுகு, அட புஜ்ஜி, என்னம்மா நீ உண்மையிலே தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ சொன்ன மாதிரி வேற கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்தா அதுக்குள்ள ஒரு பெரிய புதரே உருவாகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உக்காந்து சமைச்சுக்கலாம். மத்த பறவைங்களுக்கும் அதுக்குள்ள நல்ல நிம்மதியா உட்கார இடம் கிடைக்கும். சிச்சு சந்தோஷமா, வாவ், உண்மையிலேயே இந்த ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம மரத்தை வெட்டாம வெயிலையும் கஷ்டப்படாம அந்த மரத்தோட புதர்ல போய் சமைக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். சோட்டு கிளி புஜ்ஜிய கூப்பிட்டு, வாவ் துணி, உண்மையிலேயே உன்னோட ஐடியா எங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மரத்தை வெட்டாமையே நீ இவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். துணி ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சோட்டு. என் பொண்ணு இவ்வளவு நல்லா யோசிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல சோட்டு. உண்மையிலேயே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் இடத்துல இருக்கிற அந்த மரத்தை வெட்டாமையே அதோட வேர் மூலியமா நம்ம உள்ள பெரிய புதரை செய்யறதுன்னா நான் எதுக்காக சோட்டு வேண்டான்னு சொல்ல போறேன்? சித்தி, நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். அந்த மரத்துக்கடியில விளையாடுறது அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். நானும் வரேன்.
அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து துணியோட வாழைத்தோட்டத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற பெரிய ஆலமரத்தை தொட்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அத அவங்க நோண்ட ஆரம்பிச்சாங்க. கையில கூரா இருந்த இரும்பையும் அப்படியே கல்லையும் வச்சு அந்த மரத்துக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு பார்த்து மெதுவா செதுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரத்துக்குள்ள அந்த மரத்தையே அவங்க ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு வீடா மாத்துனாங்க. இப்ப அந்த மரம் பாக்குறதுக்கு ஒரு அழகான மர வீடு மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருந்துச்சு. எல்லாரும் உட்கார்றதுக்கு தேவையான இடமும் இருந்துச்சு. அட, இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு விசாலமா இருக்கு. நம்ம எல்லாரும் உட்கார்றதுக்கு கூட ரொம்ப நல்ல பெருசா விசாலமா இருக்கு. இங்க காத்து கூட நல்லா சில்லுன்னு வருது. இதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கலன்னு யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கு காலையிலேயே சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் இங்க கொண்டு வந்துடலாம். நாளைக்கு பாருங்க, என்னோட ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணிய செய்ய போறேன். அதோட வாசம் இந்த காடு முழுக்க பரவ போகுது. சரி சிச்சு, உன்னோட திறமைய நாளைக்கு பார்க்கலாம். எல்லாரும் நாளைக்கு வரலாம். அடுத்த நாள் காலையில இப்ப பறவைங்களோட ஊர்ல பண்டிகை மாதிரி கோலாகலமா இருந்துச்சு. காலையிலேயே பறவைங்க எல்லாருமே எழுந்திருச்சு சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வாழைத்தோப்புக்கு போனாங்க. அங்க பெரியவங்க எல்லாரும் மரத்துக்கு வெளியில அடுப்ப ஆளுக்கு ஒரு அடுப்பா பத்த வச்சு அந்த அடுப்புல சமையல் வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவி பருப்பு குழம்பு செஞ்சுக்கிட்டு இருந்தா. சோட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிச்சு காக்கா சிக்கன் பிரியாணி, அப்புறம் மகிக்கழகு ஏதோ ஸ்வீட் தயார் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க சமைக்கிற அந்த மனம் வாழைத்தோப்பு முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. பெரியவங்க எல்லாரும் வெளியில சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பசங்க 3 பேரும் அந்த மர வீட்டுக்குள்ள போய் உக்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்ன சோட்டு, நம்ம எல்லாரும் மழை வராதுன்னு யோசிச்சா இப்ப பார்த்தா வெயில போய் ஒரே மோடமா இருக்கு. மழை வரப்போதா என்ன? ஆமா துணி, நீ சொல்றது உண்மைதான். ஆகாயத்தை பார்த்தா மழை வர மாதிரி தான் இருக்கு. சீக்கிரமா சமைச்சிட்டு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணணும். உங்க சமையல் எவ்வளவு தூரம் ஆச்சு? என்னோட சமையல் வெறும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். என்னோட சமைக்கிற இந்த பிரியாணி வாசனைக்கு எனக்கே ரொம்ப பசிக்குது. என்னோட ஸ்வீட்டும் முடிஞ்சு போச்சு. பசங்களா, நீங்க போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். பறவைங்க எல்லாரும் சமைச்சு முடிச்சு அந்த சாப்பாடு அந்த மரபந்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சரியா அதே நேரத்துல ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு இடி மின்னல் சத்தத்தோட மழையும் சோன்னு பெய்ய ஆரம்பிச்சுது. அப்படி மழை பெய்து பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. அடுப்பு சமையல் எல்லாமே நனையிற நிலைமைக்கு வந்துச்சு. ஐயோ, மழை வேற வந்துருச்சு. சாப்பாடெல்லாம் ஆறி போயிடுமே. பசங்களா சீக்கிரம் உள்ள போங்க. துணி, மழை ஜோரா வருதே. சீக்கிரமா நம்ம செஞ்ச சாப்பாடெல்லாம் உள்ள கொண்டு போங்க, எல்லாமே ஆறி போகுது. சிச்சு அவருடைய பிரியாணி குண்டான பிடிச்சுக்கிட்டு, ஐயோ கடவுளே, இந்த பிரியாணியில தண்ணியே படக்கூடாது. இந்த பிரியாணிய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். அப்போ வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு இருந்த புஜ்ஜி சத்தமா, அம்மா, எல்லாரும் செஞ்ச சமையல தூக்கிக்கிட்டு இந்த பொதுக்குள்ள வந்துருங்க. இதுக்குள்ள ஒரு துளி தண்ணி கூட படுறது இல்ல. அப்படி புஜ்ஜி சொன்ன உடனேயே எல்லாருமே வேக வேகமா அவங்க சமைச்ச சாப்பாடை எடுத்துக்கிட்டு அந்த மர வீட்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் மர வீட்டுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் நிம்மதியாவே இருந்துச்சு. வெளியில சோன்னு மழை பெஞ்சு சில்லுன்னு காத்து வீசினாலும் அந்த மர வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட காத்தே இல்ல. நல்ல கதகதப்பாதான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அமைதியாவும் இருந்துச்சு. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. புஜ்ஜி, உன்னோட புத்திசாலித்தனத்தினால இன்னைக்கு நம்ம இவ்வளவு அற்புதமா சமைச்சு நம்ம எல்லாரும் சந்தோஷமா இங்க சாப்பிட போறோம். ஒருவேளை நம்ம வெளியவே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம சமையலெல்லாம் மழையில நனைஞ்சு போய் தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம். உண்மைதான் மகி. புச்சி மட்டும் ஐடியா சொல்லலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா சமைச்சுக்கிட்டு இந்த பொதுரு மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு இருக்கவே முடியாது. சிச்சு பிரியாணி குண்டாவோட மூடியை திறந்து, அப்பா, இந்த கொட்டுற மலையில சுட சுட பிரியாணி சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இலையை போட்டுக்கிட்டு உக்காருங்க. எல்லாருக்கும் நான் சுட சுட பரிமாறுறேன். ஆமா சிச்சு, நம்ம எல்லாரும் இந்த பொதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு வெளியே அந்த மழை தண்ணியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு சுட சுட பிரியாணி சாப்பிடுறது எவ்வளவு அற்புதமா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த மர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்க முன்னாடி வாழையிலேயே போட்டுக்கிட்டாங்க. அப்போ துணி பருப்பு குழம்பு, சோட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரையே, சிச்சு சிக்கன் பிரியாணி,
மஹி அவ செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையுமே எல்லார் இலையிலையும் பரிமாறி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மழை பெய்யுற அந்த நேரம் சுட சுட இவங்க சமைச்சது எல்லாத்தையும் சாப்பிடும்போது ரொம்பவும் சந்தோஷமாவே இருந்துச்சு. வாவ் சிச்சு அத்தை, இந்த கொட்டுற மழையில சுட சுட பிரியாணி சாப்பிட ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஆமாம் புஜ்ஜி, எங்க அம்மா செஞ்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நம்ம எப்பவுமே இங்கேயே சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. இந்த மரத்தோட புதரு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொன்னப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். சிச்சு வெக்கப்பட்டு, ஆமாண்டா சின்னு, நான் எவ்வளோ புத்தி இல்லாமல் யோசிச்சிருக்கேன் பாரு. இன்னைக்கு இந்த மரம் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாரும் எங்கே சமைச்சு சாப்பிட்ருப்போம்? இந்த மரம் இருக்கிறதுனால தானே இந்த மரத்துக்குள்ள சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்றோம். மரம் இல்லைன்னா நம்ம எல்லாரும் தண்ணியிலே நனைஞ்சு போயிருப்போம். இந்த புஜ்ஜி தான் என்னோட கண்ணை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கா. ஆமாம் சிச்சு, இயற்கையை நம்ம காப்பாத்துனா அந்த இயற்கை நம்மளை காப்பாற்றும். இந்த பெரிய ஆலமரம் எனக்கு எவ்வளோ நாள் நெகிழ கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு தங்க இடம் கொடுத்துருக்கு. எப்பவுமே நம்ம மரத்தை வெட்டவே கூடாது. உண்மைதான் துணி. புஜ்ஜியோட இந்த யோசனை, இந்த மரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இடம், இது ரெண்டுத்தையுமே நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. இந்த மரம் நம்மளுக்கு இனிப்பான நினைப்பு கொடுத்துருக்கு. இந்த நினைப்பு எப்பவுமே நம்மளோட மனசை விட்டு போகவே போகாது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இன்னைக்கு இந்த மழையும் நிக்காது, நம்மளோட சாப்பாடும் முடியாது. அப்படி பறவைங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அவங்க கட்டிக்கிட்ட அந்த மர வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இயற்கைக்கு மத்தியில பசங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டிக்கிட்டு அடுத்து வர போற மழை காலத்தை அவங்க எல்லாரும் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படி பறவைங்களோட ஊர்ல எந்த ஒரு பறவையும் மரத்தை வெட்டணும்னு விரும்புறதே இல்லை. ஏன்னா அதுதான் அவங்க வாழ வேண்டிய இடம். அதே மாதிரி நாமளும் மரத்தை வெட்டாம இருக்கிறது நல்லது.